இப்போ நம்ம 3.2 எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜிசிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் டிவிடெண்டாக சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் பவருக்கு டிவிடெண்டாக சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் டிகிரி, இது டிகிரி 3, இது டிகிரி 4. அப்போ இதுதான் டிவிடெண்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுல ஏதாவது காமன் நம்பர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ அப்படியே எடுத்துக்கலாம். இதை டிவிடெண்டாக சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது நம்ம ப்ளஸ் 0x ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிட்டா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் -x -3. இங்கே இருக்கிறது என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஃபர்ஸ்ட் டைம் கம்பேர் பண்ணி எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணுமா? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூப் minus 5x square plus 3x minus plus minus. இங்கே கேன்சல் ஆயிடுது. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2x cube plus 5x square minus 4x. இங்கே கியூபுங்களா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2x cube plus 2x square minus 5x, சாரி minus 10ங்களா. 2ஆல் பண்ணோம்னா 2x cube plus 2x square. இங்கே இருட்டம் எடுத்து வைக்காம மட்டும் பாருங்க, மைனஸ் எடுத்து வைக்கணும் இல்லைங்க. ஓகே, ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x cube plus 2x square minus 10x plus 6. என்ன வரும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல். இப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. இப்போ 3 காமன் எடுக்க முடியுங்களா? இப்போ 3 எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இதை நமக்கு என்னது, ரிமைண்டராக கிடச்சிருக்குது. இந்த ரிமைண்டரை டிவைசரை மாற்ற போகிறோம். இந்த டிவைசரை டிவிடெண்ட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தனியாக போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் ப்ளஸ், இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, அடுத்த டைம் எழுதணும் ப்ளஸ் 3. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி எதாவது மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 0. அப்போ எதாவது டிவைட் பண்ணி 0 கிடைச்சிருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. அப்போ ஜிசிடி இஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஏன்னா நம்பர் எதுவும் கிடையாது, நம்ம காமன் எடுக்கல. அப்போ இது மட்டும் எழுதுனா முடிஞ்சு. கிளியர்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. சரிங்களா? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லேயே போடலாம். டிகிரி ஹையஸ்ட்டாக இருக்கிறது இதுதான். அப்போ இதே நமக்கு என்னவா இருக்கும், நமக்கு டிவிடெண்ட்டாக இருக்கும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிடுது. ப்ளஸ் 11x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x, அடுத்த டைம் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் கியூப் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ப்ளஸ் 11. அப்போ என்ன வரும், 11x கியூப் மைனஸ் 121x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 121 மைனஸ் ப்ளஸ், இது கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே ப்ளஸ்ஸுங்களா, இது மைனஸு. 120x ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்.
இங்கே என்ன நமக்கு அப்போ இது 0x தான் இருக்குங்களா ப்ளஸ் 0x இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் 120 இங்கே கியூபு இங்கே ஸ்கொயர் அப்போ இது ரிமைண்டர் அப்போ இது என்ன பண்ணுறோம் இதில் காமன் எடுக்க முடியுமா 120 காமன் எடுத்துக்கலாம் அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 ஜீரோவில் எதை வேணால் காமன் எடுக்கலாம் சரிங்களா இப்போ இதுதான் நம்ம என்னது நியூ டிவைசர் இது டிவிடெண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இங்கே என்ன இருக்குது எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 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 இது கேன்சல் இங்கே என்ன வரும் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ப்ளஸ் 0x மைனஸ் 11 இப்போ நல்லா மைனஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 11 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 0 அப்போ எப்போ 0 கிடச்சிச்சு when divided by the x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்பர் வருதும் கிடையாது அப்போ இது மட்டும் ஜிசிடி ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதில் 3 காமன் எடுக்கலாம் 3x காமன் எடுக்கலாம் இதில் பண்ணலாம் 3x காமன் எடுக்கலாம் இதில் 4x காமன் எடுக்கலாம் 3x காமன் எடுத்துட்டோம்னா என்ன வரும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3 காமன் 8ங்களா 8x எடுத்தாச்சு இதில் 4x காமன் எடுக்கிறேன் அப்போ என்ன வரும் எக்ஸ் கியூப் 4 எடுக்க முடியாதுங்க 14 இருக்குங்களா அப்போ 2 தான் எடுக்க முடியும் அப்போ 2x காமன் எடுக்கிறேன் அப்போ என்ன வரும் 2x கியூப் ப்ளஸ் 2 காமன் எடுத்துட்டா 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க 4x பவர் 4 14x கியூபு 8x ஸ்கொயரு மைனஸ் 8 3x பவர் 4 6x கியூபு மைனஸ் 12x ஸ்கொயரு மைனஸ் 24x ஓகே இப்போ இது ரெண்டில் பார்த்தோன்னா காமன் எடுத்த 3x 2x இருக்குங்களா இதுக்கு ஜிசிடி என்ன வரும் நமக்கு 3க்கும் 2க்கும் ஜிசிடி கிடையாது 1 தான் வரும் 3 2 ரெண்டு நம்பருக்கும் காமன் நம்பர் கிடையாது அப்போ 1 தான் போடுவோம் நமக்கு அப்போ எக்ஸுக்கு என்ன வரும் நமக்கு எக்ஸ் இதுல எக்ஸ் இருக்கு இதுல எக்ஸ் இருக்கு நம்ம சொல்லுங்க ஜிசிடி எழுதும்போது காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ரெண்டுமே காமனா இருக்கு பவர் 1 1 தான் இருக்கு அப்போ ஜிசிடி ஆஃப் 3x, 2x என்ன எழுதணும் வெறும் 1x தான் வரும் 1ங்கிறது போடலாம் போடாட்டியில் 1x மட்டும் தான் நமக்கு வரும் சரிங்களா இது ரெண்டுக்கு ஜிசிடி போட்டாச்சு இப்போ இது ரெண்டு பாலிமல் போட போறேன் நான் டிகிரி செக் பண்ணுங்க இங்கேயும் பவர் 3 இருக்குது பவர் 3 இருக்குது அப்போ கோஎஃபிஷியன்ட் பாருங்க இங்கே தான் அதிகம் இங்கே கம்மி அப்போ இது என்னது டிவிடெண்ட் இது டிவைசர் x cube plus 2x square minus 4x minus 8 2x cube plus 7x square plus 4x minus 4 என்ன பண்ணலாம் x காலம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா 2x cube plus 4x square minus 8x minus 16 minus minus plus plus இங்கே கேன்சல் ஆயிடுது இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 12ங்களா 16ல் 4 போயிடுச்சுன்னா 12 அடுத்தது இதில் என்ன பண்ணலாம் இதை விட டிகிரி கம்மியாக இருக்குது அப்போ இது ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் ஏதாவது காமன் எடுக்க முடியுமா எஸ் 3 காமன் எடுக்க முடியும் அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்போ இதுதான் நியூ டிவைசர் இது டிவிடெண்ட் x square plus 4x plus 4 x cube plus 2x square minus 4x minus 8 இப்போ என்ன வரும் நமக்கு x square x cube இது x ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா x cube plus 4x square plus 4x minus 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 இது கேன்சல் ஆயிடுது minus 2x square minus 8x அடுத்துட்டு minus 8
மைனஸ் 2 மட்டும் பண்ணணுமா? அப்போ என்ன வரும்? மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 8 ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இதுதான் ஜிசிடி. ஆல்ரெடி கிடச்ச நம்ம ஸ்மால் 2 டைம் காமன் எடுத்தோம் இல்லைங்க, அதுக்கு வந்து ஜிசிடி எவ்வளவு? எக்ஸ். அப்போ இது இன்ட்டு இது ரெண்டுமே ஜிசிடி, இது ஜிசிடி இது ஜிசிடி. அப்புறம் என்ன பண்ணி இன்ட்டு பண்ணி எழுதணும். தேர்ஃபோர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு இது கிடைச்சது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இதில் 3 காமன் எடுக்கலாம், இதில் 6 காமன் எடுக்கலாம். 3 காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அந்த டேர்மில் 6 காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த 3க்கு 6க்கு ஜிசிடி வரும் நமக்கு. ஜிசிடி ஆஃப் 3, 6 இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி ரெண்டுக்கும் என்ன வரும்? 3 வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இது ரெண்டு நம்பருக்கும் பார்க்க போகிறோம். டிகிரி ஈக்குவலாக இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுத்த டைம் பார்க்கணும். இதுதான் அதிகமாக இருக்குது, இது உள்ளே போடணும். இது டிவைடன்ட், இது டிவைசர். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. கம்பேர் பண்ணுங்கள், 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 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 இது கேன்சல். அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயரு, ஏன்னா 2ல் 1 போயிடுச்சுங்க, இங்கே கேன்சல் ஆகிடுது. 0x இங்கே ப்ளஸ் 1. இதில் எதுவும் காமன் எடுக்க முடியாது. அப்போ இது ரிமைண்டர், ஏன்னா பவர் 3 இங்கே பவர் 2. இது ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை டிவைசராக மாத்திரம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸால் போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. சப்ராக்ட் பண்ணுறோம், இங்கே கேன்சல். வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் 1x ஸ்கொயரு, இங்கே ப்ளஸ் மைனஸ் கேன்சல். ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இங்கே இன்ட்டு என்ன பண்ண போதும்? ப்ளஸ் 1ஆல் பண்ண போதும். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. சைன் மாத்திரம் 0. அப்போ எப்போ நமக்கு 0 கிடைக்குது? when divided by the x square plus 1. அப்போ இதுதான் ஜிசிடி. நம்பரில் கிடச்சது 3. அப்போ ஓவரால் ஜிசிடி இஸ் என்ன வரும்? 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. கிளியருங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் ஒய் அண்ட் 8x கியூப் ஒய் ஸ்கொயர். என்ன எல்சிஎம் வரும்? எக்ஸாம்பிளே பார்த்தோம். காமனாக இருக்கிற முதல் நம்பரை பாருங்கள். 4, 8. 4க்கு 8 எல்சிஎம் 8ங்களா? நீங்கள் அந்த ப்ரைம் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டாலும் தெரியும் நமக்கு. சிம்பிளாக ரெண்டுமே ஒரே டேபிளில் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ரெண்டு ஒரே டேபிள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லோயஸ்ட் நம்பர் தான் ஜிசிடியாக இருக்கும். எல்சிஎம் போடுறோமா? இப்போ 4, 8. அப்போ 8 தான் எல்சிஎம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுதான் நமக்கு என்னது? எல்சிஎம். செகண்ட் கொஷின். 9a cube b square and 12a square b square c. 9, 12. இப்போ 9 டேபிளில் 12 வரப்போகிறது கிடையாது. அப்போ தனித்தனியாக போட்டு பார்க்கணும். 9 12 செக் பண்ணி பாருங்கள். என்ன வரும்? 9, 12. 3ஆல் போட்டோம்னா 3, 4. இது எது காமன் இருக்க போகிறது கிடையாது. இப்போ 3 3s are 9, 9 4s are 36. அப்போ எல்சிஎம் 9க்கு 12க்கு எவ்வளோ வரும் நமக்கு? 36. a cube a square a cube b square b square b square. இங்கே சி இல்லை, இங்கே சி இருக்குது, காமன் இல்லாத எழுதணும். இதுதான் எல்சிஎம். இது ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர். இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின். 16m, 12m square n square, 8n square.
நம்பர் என்ன இருக்கு 16 12 8 16 12 8 2 காமனா போடலாமா 8 6 4 12 போடலாமா 4 3 2 12 போடலாமா 2 3 1 அப்ப இது 2 2s are 4 4s are 8 8 2s are 16 16s are 48 LCM நம்பர்ல 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் இப்போ m இதில் காமன் எழுதுற காமனாக இருக்கிறது எழுதணும் காமன் இல்லாத எழுதணும் காமனாக்கில் ஹையஸ்ட் பவர் அப்போ m ஸ்கொயர் இப்போ m ஸ்கொயர் வரும் m எழுதியாச்சு m ஸ்கொயர் எழுதியாச்சு n ஸ்கொயர் n ஸ்கொயர் இப்போ n ஸ்கொயர் வரும் வேறு இருக்குங்களா எதுவுமே இல்லை அப்போ இதுதான் LCM சரிங்களா. Fourth question. P square minus 3p plus 2 ஒரு expression p square minus 4 சரி 1 by 1 கீழே எழுதிக்கலாம் factors எழுதுக்கு ஈஸியாக இருக்கும். p square minus 4 இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஸ்பிளிட் மிடில் டேர்ம் இங்கே முன்னாடி 1 இருக்கு 1 2s are 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும் ஆட் பண்ணால் -3 வரணும் அப்போ எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் 1 2 ஆனால் ஆட் பண்ணால் -3 -1 -2 மல்டிப்ளை பண்ணால் +2 ஆட் பண்ணால் -3 முன்னாடி 1 தானே இருக்கு இப்போ நம்ம 1 ஆல் டிவைட் பண்ணால் அதை வரப்போகுது அப்போ ஆன்சர் டேரக்டாக எப்படி எழுதலாம் p இருக்குங்களா அப்போ என்ன வரும் நமக்கு p -1 p -2 p minus 1 p minus 2 p square minus 4 இந்த 4 என்ன பண்ணலாம் நம்ம 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா p square minus 2 ஸ்கொயர் அப்போ p plus 2 into p minus 2 இது தனித்து மல்டிப்ளை பண்ணி ஹோல் பவர் எழுத முடியாது இதுவும் தனித்து வச்சாகணும் அப்போ என்ன வரும் நமக்கு LCM p minus 1 இங்கே இல்லையா அப்போ p minus 1 p minus 2 இங்கே இருக்குது பவர் 1 தான் இருக்குது p plus 2 இதுதான் LCM எல்லாத்தையும் எழுதியாச்சு காமனாக இருக்கிறதுல பவர் ஹையஸ்ட் பவர் எழுதியாச்சு LCM. ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் 2x square minus 5x minus 3 அடுத்தது 4x square minus 36 இது என்ன பண்ணணும் மல்டிப்ளை என்ன கிடைக்கும் நமக்கு -6 கிடைக்கணும் மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -5 மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -5 என்ன வரும் நமக்கு 1 6 ஆர் அப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -5 முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குது அப்போ என்ன பண்ணணும் /2 அப்போ இது 1/2 கிடைக்கும் இங்கே கிடைக்கும் நமக்கு -3 கிடைக்கும் அப்படி டேரக்டாக எழுதலாம் இது எக்ஸுங்களா கீழே 2 இருக்கிறதுனால 2x + 1 இது x - 3 இப்படி டேரக்டாக எழுதலாம் கீழே 2 இருக்கிறனால 2x இது +1 அப்போ 2x + 1 அது x - 3 கரெக்டுங்களா கீழே இருக்குது 4 காமன் எடுக்கலாமா இதில் 4 காமன் எடுத்துட்டோம்னா x² - 9 இது எப்படி எழுதலாம் 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா a² - b² அப்போ என்ன வரும் நமக்கு 4 × x + 3 × x - 3 அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் LCM போட போகிறோம் இங்கே நம்பர் 1 இருக்குது இங்கே 4 இருக்குது 1க்கும் 4க்கும் 4 வருமா 2x + 1 2x + 1 வேறு எது காமனாக இல்லை x - 3 இங்கே x - 3 ஹையஸ்ட் பவரே 1 தான் அப்புறம் x + 3 எக்ஸ்ட்ரா இருக்குது x + 3 கிளியருங்களா 4 எழுதியாச்சு x + 3 எழுதியாச்சு x - 3 காமனாக இருக்கு எழுதியாச்சு 2x + 1 எழுதியாச்சு இதுதான் LCM கிளியருங்களா அடுத்தது 6th ஒன்று இதை நோட் பண்ணிக்கோங்க எரேஸ் பண்ணிட்டு அடுத்து போட்டுக்கலாம் என்ன இருக்கு 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர் இருக்கு சரி இது மாதிரி சிம்பிளை பண்ணிக்கலாமா என்ன வரும் இது ரெண்டுலையும் காமனாக எக்ஸ் வெளியே எடுத்துடலாமா 2 எடுக்க முடியாது எக்ஸ் எடுக்கலாம் அப்போ எக்ஸை காமன் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும் 2x இருக்கும் இங்கே -3y இருக்கும் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது
அப்போ இதுக்கு தனித்தனியாக ஸ்கொயர் போட்டலாமா? இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3yக்கு ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த டைம் என்ன இருக்கு? 4x மைனஸ் 6y த ஹோல் கியூப். ரெண்டுலையும் காமனா 2 எடுத்துலாமா? 2 எடுத்துட்டோம்னா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். அப்போ 2க்கும் கியூப் இருக்கு, இதுக்கும் கியூப் இருக்கு. 2 கியூப் என்ன வரும் நமக்கு? 8 இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். லாஸ்ட் டைம் 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இது என்னதுலாம்? 8x கியூப். நம்ம a கியூப் மைனஸ் b கியூப் போடணும்னா இங்கே மொத்தமாக கியூப் இருக்கு, இங்கே மொத்தமாக கியூப் இருக்கணும். எக்ஸுக்கு ஒய்க்கு மட்டும் தான் கியூப் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 8 2 கியூப்னு எழுதலாம், 27 3 கியூப்னு எழுதலாம். அப்போ 8x கியூபுங்கிறத 2x த ஹோல் கியூப்னு போட்டுக்கலாமா? ஏன்னா 8 2 கியூப், 2 கியூப் எக்ஸ் கியூபுங்கிறது என்ன போட்டுக்கலாம்? 2x த ஹோல் கியூப் மைனஸ் 3 கியூப் y கியூப், 3y த ஹோல் கியூப். a கியூப் மைனஸ் b கியூப் என்ன ஃபார்ம் பார்த்துருக்கோம்? a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab 6xy பிளஸ் b ஸ்கொயர். a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த 3 டேர்முக்கு நம்ம எல்சிஎம் போடணும். இது 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 3க்கும் என்ன வரும் நமக்கு? எல்சிஎம் நம்பர் முதல்ல 8 மட்டும்தான் இருக்கு. 8 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கு, வேறு எதுவும் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு. அப்புறம் டேர்ம்ஸ் பாருங்க, 2x மைனஸ் 3y, 2x மைனஸ் 3y, 2x மைனஸ் 3y காமனாக இருக்கல, ஹையஸ்ட் பவர். அப்போ 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். இதை போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு, இது மட்டும் தான் இருக்குது. என்ன வரும் நமக்கு? 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். கிளியருங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.